வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, ஆழமான கதைக்குள்ள நம்ம பயணிக்கலாம். நாம பார்க்க போறது கிராஃபைட் நெசவாளரின் கதை. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க வரைகிற ஒவ்வொரு விஷயமும் நிஜமா மாறினா எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கோடு போட்டா அது ஒரு பாலமா மாறிடுச்சுன்னா, ஒரு வட்டம் வரைஞ்சா அது கையில சாப்பிடுறதுக்கு ஒரு பழமா வந்துச்சுன்னா, அப்பப்பா, இந்த ஒரு கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முழு கதைக்குமே ஆதாரம். இந்த கதையோட ஹீரோ பேரு லியோ. அவன் ஒரு சூப்பரான ஆர்கிடெக்ட். ஆனா அவன் வாழற நகரா இருக்கு பாருங்க, அது ரொம்பவே மெக்கானிக்கலான ஒரு இடம். எல்லாத்தையும் கணக்கு போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துன்னு ஒரு இயந்திர மாதிரி தான் அந்த ஊரே இயங்குது. கிரியேட்டிவிட்டிக்கோ அழகுக்கும் அங்க துளி கூட இடமே கிடையாது. எங்க பார்த்தாலும் ஒரே சாம்பல் நிற பில்டிங், நேர்கோடுகள், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஒரு நாள் லியோ தன்னோட தாத்தாவோட பழைய தூசி படிஞ்ச ஸ்டூடியோவை கிளீன் பண்றான். அப்போ அவன் கையில ஒரு விசித்திரமான பென்சில் கிடைக்குது. அது தொட்டு பார்த்தா லேசா ஒரு சூடு இருக்கு. ஆனா அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த பென்சில் மழுங்கதே இல்ல. ஷார்ப்னரே தேவையில்லாத ஒரு பென்சில். அது வெறும் பென்சில் இல்ல, ஒரு மிகப்பெரிய சக்தியோட திறவுகோல்னு அப்போ அவனுக்கு தெரியாது. சரி, அந்த பென்சிலுக்கு அப்படி என்னதான் சக்தி? அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ஒன்னும் அலாவுதீன் பூதம் மாதிரி நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்காது. இந்த பவர்க்குன்னு சில முக்கியமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரூல்ஸ் இருக்கு. இந்த பென்சிலோட சக்திக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு. அதுதான் திட்டமிட்ட உருவாக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வரைகிற எது வேணும்னாலும் நிஜமா மாறும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க வரைகிற அந்த பொருள் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கணும். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு பூதத்துக்கிட்ட கார் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உடனே உங்க முன்னாடி வந்து நிக்கும். ஆனா இந்த பென்சிலை வச்சு ஒரு காரை உருவாக்கணும்னா, அதோட இன்ஜின் எப்படி வேலை செய்யுது, கியர் பாக்ஸ் எப்படி இயங்குதுன்னு ஒவ்வொரு பாகத்தை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாம வரைஞ்சா அது பார்க்க கார் மாதிரி இருக்கும், ஆனா வெறும் ஒரு பொம்மை மாதிரி தான் நிக்கும், ஒரு வெற்றுக்கூடு, அவ்வளவுதான். பாத்தீங்களா, இது வெறும் ஆசைக்கும் உண்மையான திறனுக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்ளோ அழகா சொல்லுது. ஆனா இப்படி ஒரு சக்திக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டாமா? இங்கதான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த பென்சிலை யூஸ் பண்ணி வரைய வரைய அதோட கிராஃபைட் குறையும் இல்லையா? அப்படி குறையற ஒவ்வொரு இன்ச் கிராஃபைட்டும் லியோவோட ஞாபகங்கள்ல இருந்து ஒரு துண்டே அழிச்சிடும். ஷாக்கிங்கா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல, அவன் உருவாக்குற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவன் வரைஞ்ச படம் அழிஞ்சா, மழையில கரைஞ்சா, இல்ல யாராவது கிழிச்சிட்டா அந்த பொருளும் அப்படியே மாயமா மறைஞ்சிடும். அதாவது ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் அவனோட ஒரு ஞாபகம்தான் விலை. இந்த விதிகளை வச்சுக்கிட்டு லியோ என்ன பண்றான்னு நினைக்கிறீங்க? அவன் வாழ்ற அந்த உயிரே இல்லாத சாம்பல் நிற நகரத்தையே மாத்த ஆரம்பிக்கிறான். அவனோட அந்த ஒரு பென்சிலால மொத்த நகரமும் உயிர் பெற ஆரம்பிக்குது. கதை எப்படி போகுதுன்னா, முதல்ல பசிக்குதுன்னு ஒரு ஆப்பிள வரைகிறான். அது அவனால சாப்பிட முடியுது. அவனுக்கே ஒரே ஆச்சரியம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகரத்தையே மாத்த ஆரம்பிக்கிறான். பார்க்கிங் இடமெல்லாம் இப்போ அழகான பூங்காவா மாறுது. ஆனா இந்த மாற்றங்கள் அங்க இருக்கிற ஒழுங்கு ஆணையம்னு ஒரு அமைப்புக்கு பிடிக்கல. எல்லாத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிற அவங்க அந்த பென்சிலை கைப்பற்ற முயற்சி பண்றாங்க. அவங்க நோக்கம் அந்த பென்சிலை வச்சு மக்களை கண்காணிக்கிற ஒரு உலகத்தை உருவாக்குறது. தன்னோட நகரத்தை காப்பாத்துறதுக்காக லியோ ஒரு பிரம்மாண்டமான கவசத்தை வரைறான். ஆனா அதுக்காக அவன் கொடுக்கற விலை ரொம்பவே அதிகம். அந்த பென்சிலை எப்படி உபயோகிக்கணுங்கிற ஞாபகத்தையே அவன் இழந்துடுறான். இப்போ லியோ தன்னோட ஞாபகங்களை இழந்து அந்த ஆணையத்தை தடுத்து நிறுத்திட்டான். சரி, ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த கதையில உண்மையான வில்லன் அந்த ஆணையம் தானா, இல்ல அவங்களையும் தாண்டி ஒரு பெரிய சக்தி இருக்கா? உண்மையான வில்லன் யாருன்னா அழிப்பான், அதாவது இரேசர். இது நாம பயன்படுத்துற சாதாரண ரப்பரை மட்டும் குறிக்கல. காலம், நம்மோட கவனக்குறைவு, எல்லாத்தையும் சுத்தப்படுத்துற மழை, இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற இயற்கை சக்திகளோட ஒரு சின்னம் தான் இந்த அழிப்பான். எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லைங்கிற தத்துவத்தை இதைவிட அழகா சொல்ல முடியாது. சரி, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னா அப்போ இந்த தற்காலிகமான விஷயங்களுக்கு என்னதான் மதிப்பு? வாங்க, இந்த கதை நமக்கு சொல்ல வர்ற ஆழமான பாடம் என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, தற்காலிகமான அழகு. லியோ வரைஞ்ச பூங்கா மழையில அழியறதால தான் அந்த ஒரு சில கணங்கள் அது எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு நமக்கு புரியுது. ரெண்டாவது, பொறுப்பு. ஒரு காரை வரையறதுக்கு இன்ஜினை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இது என்ன சொல்லுதுன்னா, பவருங்கிறது வெறும் ஆசை இல்ல, அது அறிவும் பொறுப்பும் சேர்ந்ததுன்னு சொல்லுது. கடைசியா அந்த அழிப்பான். உண்மையான எதிரி எந்த ஒரு மனிதனோ அமைப்போ கிடையாது. எல்லாத்தையும் சிதைக்கிற காலமும் நம்மோட அலட்சியமும் தாங்கிறத அது புரிய வைக்குது. இதெல்லாம் தான் இந்த கதை நமக்கு சொல்ல வர ஆழமான பாடங்கள். லியோ அவனோட ஒவ்வொரு படைப்புக்காகவும் தன்னோட ஒரு ஞாபகத்தை விலையா கொடுத்தான், சரிதானே? இப்போ
இந்த கதை நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு கலைக்கோ ஒரு படைப்புக்கோ மதிப்பு வரணும்னா அது கொஞ்ச காலத்துல அழியணும்னு வெச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில நாம எதை மறக்கறதுக்கு ரொம்பவே பயப்படுறோம். யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.